வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு இயல் 2 பார்ப்போம். ஏற்கனவே இயல் 1 பார்த்து முடிச்சாச்சு. நம்மளோட 2025 குரூப் 4 பேஜை நோக்கி இந்த ஷெட்யூல் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வாசித்து தான் விடுறேன். நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்க நல்லா பதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு தடவை கேட்கணுன்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஃபுல்லாக வாசித்து தான் விடுறோம். முழுமையாக ஒரு ஆசிரியர் அளவில் வந்து நடத்தலை, அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படத்துக்குள்ளே போகலாம். கவிதை பேழை இயல் 2 சிலப்பதிகாரம். நுழையும் முன் நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. இளங்கோவடிகள் எழுதிய பாடல் வரிகள். இதுல போட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்ல. அதனால ரொம்ப ஆழமா இந்த பாடலை உள்வாங்கி கேட்டுக்கோங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலக அளித்தலான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலக அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறுவளம் திரிதலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். அடுத்தது மனப்பாட பகுதி. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோவடிகள் பாடிய வரிகள். திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதுன்ற வரிகள்ல தொடங்கும். அடுத்தது வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளவரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம். வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம். சொல்லும் பொருளும் பார்ப்போம். திங்கள் இதனோட பொருள் நிலவு. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சொல்லும் பொருள் வரக்கூடிய இது. திங்கள்னா நிலவு. அடுத்தது கொங்கு மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். அலர் பொருள் மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. இதுவும் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். மேருனா இமயமலை. நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அலி அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய அலி கருணை. அலினா கருணையை குறிக்கக்கூடியது. இந்த பாடலோட பொருள் தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக எடுத்தாங்கன்னா கேட்டுருவாங்க. சோழ மன்னன் வந்து எந்த மாலையை அணிவார் சொல்லி கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண் கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை பலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மலையை போற்றுவோம் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. நூல்வெளியை பார்த்துருவோம்.
பொது தமிழில் வந்து எந்த ஒரு வரியும் எந்த ஒரு பகுதியுமே வந்து நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது. வரிக்கு வரி தெரிந்து வைத்துக் கொள்வது மிகுந்த நல்லது. அதனால எல்லா வரியுமே நான் வாசிச்சிடுறேன், நீங்க கேட்டுக்குங்க. நூல்வெளி. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர்னு சொல்லி யாரு கூறுறா அப்படின்னா சிலப்பதிகார பதிகம் தான் சொல்லுது அப்படின்றாங்க. இவரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளோட காலம் எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்டா 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரத்தை தான் சொல்றாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றா விளங்கக்கூடியது சிலப்பதிகாரம். தமிழோட முதல் காப்பியமும் சிலப்பதிகாரம் தான். இந்த சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது? இதுல கொடுத்திருக்க ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு தேர்வுல ஏற்கப்பட்ட கேள்விகள் தான். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த இரண்டுன்ற வார்த்தை சிலப்பதிகாரத்தோட 2 இடத்துல தொடர்பு விட்டு வரும். ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோவடிகள் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டால் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்ன்றது வரும். அடுத்தது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குது. அவ்வாழ்த்து பகுதியை நமக்கு பாடமா தந்திருக்காங்க. திங்களை போற்றுறதும் ஞாயிறு போற்றுறதும் மலை போற்றுறதும் பார்த்தோம்ல, அந்த பாடலை தான் இந்த சிலப்பதிகாரத்திலேயே வந்து வாழ்த்து பகுதியா வந்து நமக்கு தந்திருக்காங்க. இந்த நூல் தொடங்குறதும் அப்படித்தான் தொடங்குது. முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம இந்த ஒன்வேர்டு டைப்ல இருக்கிறதெல்லாம் வந்து தனியா ஒரு டாபிக்கா பார்த்துருவோம். நீங்க இப்போ படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க குறிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். அதனால அதை பார்க்க வேணாம். கவிதை பேழை இயல் 2ல காணி நிலத்தை பத்தி பார்ப்போம். நுழையும் முன் அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வழிகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். காணி நிலம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதனாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மனப்பாட பகுதியா வந்து அவங்க வந்து அந்த குறிப்பெடுத்து சொல்லியிருக்காங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போல நிலாவொளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் வந்து இந்த பாடலை படிச்சிருக்காங்க. காணி நிலம். அடுத்தது சொல்லும் பொருளும். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வந்து காணி. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்றது உள்ளம். காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்ற வார்த்தையை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. உள்ளம். பாடலின் பொருள். காணி அளவு நிலம் வேண்டும். அங்கு ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீருடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவள வேண்டும். நூல்வெளி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார்.
ஏற்கனவே நம்ம இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்ப பாரதியார் வந்து எந்த நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பெண் உரிமைக்கு பாடியவர் பாரதியார்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மண் உரிமைன்ற வார்த்தையும் தெளிவா சேர்த்துக்குங்க. அவர் தேசத்துக்காண்டி தான் பாடினாரு. அந்த மண் உரிமைக்குன்னா ஏதோ மாதிரி தெரியும் நமக்கு. அது இப்படி ஒன்று இருக்கா அப்படின்றது யோசனை வந்துடும். அதனால மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் மகாகவி பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். இவர் எழுதிய நூல்கள் எதுன்றது பிரிக்க தெரியணும். இதழ்கள் எதுன்னு தனியா பிரிச்சு படிக்க தெரியணும். இப்ப போட்டிருக்கிறது வந்து நூல்கள் போட்டிருக்காங்க. 3 நூல் போட்டிருக்காங்க. என்னென்ன நூல்னா, பாஞ்சாலி சபதத்தை பத்தி போட்டிருக்காங்க, கண்ணன் பாட்டு போட்டிருக்காங்க, குயில் பாட்டு போட்டிருக்காங்க. நல்லா நான் வச்சுங்க. இது 3மே வந்து நூல்கள் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ரெண்டுமே புக்கு இது நான் வந்துடும். பாஞ்சாலி சபதம் அப்படின்றதும் ஒரு நூல் அப்படின்றத நான் வச்சுக்கணும். அடுத்தது, பாரதியார் கவிதைகள் எனும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. சிறையின் ஓசை, உரைநடை உலகம் பார்த்துருவோம். இயல் 2. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? மனிதர்கள் வெளியூருக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர். இது டிஎன்பிஎஸ்சி வினா. பறவைகள் இடம் பெயர்றத எப்படி சொல்லுவாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. நீர்ல வாழக்கூடிய பறவைகள், நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன தன்னுடைய நீருக்காக. அடுத்தது, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. அத இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயருது. எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயருதுன்னா சந்திரன், நிலவையும், நட்சத்திரங்கள், விண்மீனையும், புவியீர்ப்பு புலத்தையும் வச்சுதான் இடம்பெயருதுன்றதை தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. இதை வந்து கூற்று காரணத்துல கொடுத்துட்டு இதுல சரியான கூற்று எதுன்னு கேட்டா மேக்சிமம் ஒரு 90% பேர் குழம்பிடுவோம். ஏன்னா இது சாதாரண வரியா படிச்சு கடந்து போயிடக்கூடாது. ரொம்ப டெப்தா ஒரு 4 கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வச்சாங்கன்னா நம்ம அதுல லாக் ஆயிடுவோம். பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போயிடன. பொதுவாக நம்ம மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம்னா வடக்கு அப்படியே போறேன், எல்லா லைஃப்ல எல்லாமே கடந்தாச்சு, பேரன் பிள்ளைகள்லாம் நல்ல முறையில் வளர்த்தாச்சு, அவங்களாம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, நான் வடக்க போறேன், ஆன்மீகத்தை தேடி போறேன்லாம் சொல்லுவாங்க. ஆனா பறவைகளை இப்படி நான் வச்சுக்கோங்க, வடக்கு இருந்து தெற்க வருவாங்க. பறவைகள் வடக்கு இருந்து தெற்க வருவாங்க. எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், அடுத்தது கிழக்கு பக்கமே ஆரம்பம் எப்பயுமே, அதுக்கடுத்து மேற்க வருவோம். இவங்க என்ன சொல்றாங்க, பறவைகளை பொறுத்தவரை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பறவைகள் வருது. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். மனிதர்களோட அந்த சொல்ற வார்த்தைகளுக்கு அப்படி டிஃப்ரெண்டா இருக்கும். பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும், அதே மாதிரி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போவாங்க. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. இது இன்னொரு விதத்துல சொல்லலாம். கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க, ஒரு பாம்பு போற பாதையை வந்து எந்த பாதையை தேர்ந்தெடுக்கோ அதே பாதையில தான் அது பயணிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பறவைகளையும் சொல்றாங்க. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள்
போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன சொல்றாங்க. பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். கப்பல் பறவையை பத்தி பார்ப்போம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் சொல்றாங்க. இது கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. கப்பல் கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. சாதாரணமா வாசிச்சு பொதுத்தமிழ் பகுதியை கடந்து போயிடக்கூடாது. தெளிவா சொல்றேன். ரொம்ப ஆராய்ச்சி நோக்கத்தோட உள்ள படிங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்தி புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். சத்திமுத்தி புலவர் எழுதிய பாடல் எதுனா நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு நான் வச்சுங்க. சத்திமுத்தி புலவர் நாராயணனை கும்பிட்டாருன்னு நான் வச்சுக்கோங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின், தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எனும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. அடுத்ததாக, ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி தான் அது. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை விடும். 14 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இதெல்லாம் டிஎன்பிசிக்கு முக்கியமானதான்றதெல்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை படிக்கணும். நல்ல லைட்டு படிங்க. அடுத்தது, துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழுகின்றன. துருவ பகுதிகள் ஒன்றில் மட்டுமே இருக்காது இந்த சிட்டுக்குருவிகள். இதுதான் அவங்க சொல்ற கான்செப்ட். இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளம் தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 முதல் 13 வருடங்களுக்கு வாழக்கூடியது. அதே போல முட்டை 15 நாளே கிடைக்காது. 16ஆவது நாள் முட்டை வெளியே வரும்னு சொல்லி 15 நாளா 14 நாளான்னு பாத்துக்கோங்க. திரும்ப பார்த்துருவோம். 14 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும் போட்டிருக்காங்க. இதனோட வாழ்நாள் ஆண்டுகள் 10 இருந்து 13 ஆண்டுகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது, சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனால் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். அடுத்தது, சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை: ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று
பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். இந்தியாவின் பறவை மனிதரை பத்தி பார்ப்போம். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி என்று அழைக்கப்பட்டார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சலீம் அலி. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். அடுத்தது, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. அடை காக்கிறது 14 நாள் வரைக்கும் அடை காக்கும். 15வது நாள் குஞ்சு பொரிக்கும். 10லிருந்து 13 வருடங்கள் உயிர் வாழக்கூடியது. உலக சிட்டுக்குருவி நாள், உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. கற்பவை கற்ற பெண். அடுத்தது இந்த ஒன்னோட டைப்பு நம்ம கடைசியாக அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த புக் எடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குறித்து பாருங்கள். திரும்ப திரும்ப அதை வாசிச்சுட்டே இருங்க. நம்ம அடுத்த டாப்பிக்கில் இயல் 2ல் கிளவனும் கடலும் மற்றும் இலக்கண பகுதி 2ஐயும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இந்த இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எப்படின்னு ஐடியா பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.